ஏன் தானோ இதுதான் இவ பண்ணதாக்கும். இல்ல இல்ல கேசரியை நான் தான் பண்ணேன். நாம வருவோம்னு நினைச்சா அவ பண்ணிருப்பா கஸ்தூரி, அதான் இப்படி இருக்கு. மா, கேசரி பிடிக்கலன்னா சாப்பிட வேண்டாம். வேற யாரும் பண்ணல, இந்த கேசரியை நான் தான் பண்ணது. முல்ல இருக்கட்டும்க்கா, நான் தான் பண்ணேன்னு தெரியட்டுமே. ஆமா, சொதப்பிட்டேன். நான் முதல் தடவை பண்ணதுனால ஒழுங்கா வரல. இப்ப என்ன? பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லனா விட்டுருங்க. சும்மா குத்த சொல்லிக்கிட்டு. கடைசியில நீ பண்ணதாக்கும். ஏன் முல்ல, ஏன் இப்படி நம்ம வீட்டு மானத்தை வாங்குற? தயவு செய்து இந்த பிரச்சனை விடுறீங்களா? இது ஒரு விஷயம் முடியாது, இதை போய் பெருசா பேசிக்கிட்டு. டேய், தாலி பிரிச்சு கோத்தா கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுதானோ? சரிங்க அத்தை. அத்தை சொல்றாங்கல்ல, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் எதுக்கு? அவங்க மட்டும் ஜோடியா போயிட்டு வரட்டும். ம், அதுவும் சரிதான். எல்லாருமே போயிட்டு வந்துடலானே. நீங்க உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க, எல்லாரும் என்னத்துக்கு? அண்ணே, நான் கடைக்கு போகணும். இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கடை கடைன்னுக்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்டா. நீ அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு வா. ஜீவா, நீங்க 2 பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க. போமீனா. முல்ல, நீ கிளம்பு. என்ன பாக்குற? கொடுங்க சித்தப்பா, குடுறா. போ. வரமாமா. வாப்பா. அண்ணி, தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிருங்க. முல்ல, நீ போ. முல்ல, போயிட்டு வாமா. எந்திரிச்சு போ முல்ல. கதிரே, கிளம்புடா. கொடுங்க. அப்படியே இதை வச்சிருங்க, நான் வேற ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். இருடா, எடுத்துட்டு வரேன். ஜீவா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற ஜீவா? இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசாம இருக்க போற? பேசாம உள்ள வரியா? நீ ஏன் என்கிட்ட பேசலன்னு கேட்டா என்னையே பேசாம இருக்க சொல்ற? கோயில் வாசல்ல வச்சு டிராமா பண்ணாத. டிராமாவா? யாரு? நான் பண்றது டிராமாவா இல்ல நீ பண்றது டிராமாவா? இங்க பாரு ஜீவா, நான் பண்ணது தப்புதான். அதுக்கு தான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. திரும்பவும் நீ இப்படியே பிடிவாதம் பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? பேசாம வான்னு சொன்னேன். நான் ஒண்ணு அப்படி பெரிய தப்பு பண்ணலையே ஜீவா. சரி, தப்பு பண்ணல. பேசாம வா. சும்மா போட்டு தொல்லைய பண்ணிக்கிட்டு. ஜீவா, நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் கோவில் கூட்டிட்டு வந்திருக்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட பேச. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்க வச்சு வேணாம். ஏ, இங்க வச்சு பேசினா என்ன? இப்ப வரியா இல்ல என்கிட்ட வாங்க போறியா? இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ என் கூட பேசாம இருக்க போற? எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப பேசாம வா. இதுக்கு வீட்லயே இருக்கலாமே, எதுக்கு கோவில் கூட்டிட்டு வரணும்? கேரு, நானா ஒன்னு கோயிலுக்கு கூட்டணும்னு சொல்லல. வீட்டுல சொன்னாங்க, அதான் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன். இங்க பாரு ஜீவா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த நான் பாட்டுக்கு திரும்ப ஏன் வீட்டுக்கு போயிடுவேன் சொல்லிட்டேன். இப்படி தொண வர்றதுக்கு தயவு செஞ்சு அதை செய். ஏய் ஜீவா, லவ் பண்ணும்போது சுத்தி சுத்தி வரானுங்க, கல்யாணம் ஆனதும் எப்படி கெஞ்ச வைக்கிறானுங்க. அதுலயும் இவன் ரொம்ப மோசம். எல்லாம் எனக்கு வேணும். வரேனா இல்லையான்னு திரும்பி கூட பார்க்காம போறான். பெரிய இவன். சீ. இது வேற ஒண்ணு. ச்சே.
அப்ப நீ சிரிச்சதானே? நான் என்னதுக்கு சிரிக்கிறேன்? படுத்தாத ஜீவா. ம். ஜீவா, தாலி பிரிச்சு கட்டியிருக்காங்க. அன்னைக்கு நீ தாலி கட்டும்போது பதட்டத்துல சரியாவே நான் ஃபீல் பண்ணல. இன்னைக்கு எவ்வளவு நல்லா ஃபீல் பண்ண தெரியுமா? இன்னைக்கு மூட கெடுத்துறாதடா ப்ளீஸ்டா, பேசு. பேசாம சாமி கும்பிட்றதா இருந்தா என் கூட வா. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உன்னை இங்கே விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி சரி வேணாம், நான் பேசல. அப்புறம் நீ பாட்டுக்கு விட்டுட்டு போனா அதுக்கும் என்னதான் திட்டுவாங்க. வீட்டில் எல்லாரும் வேலை வெட்டியை விட்டுட்டு உன்னையே திட்டுவாங்கன்னு நினச்சியா? நீ தான் எல்லாரையும் போட்டு படுத்திக்கிட்டு இருக்க. சரி விடு, யாரும் என்ன திட்டல, என்னைய நானே திட்டிக்கிறேன். சண்டை போடுற மூட்ல நான் இல்ல ஜீவா, ஆளை விடு. ஏற்கனவே நீ பேசாம இருக்க, இதுல இப்ப நான் ஏதாவது சொல்லி இன்னும் 4 நாளைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்க போறேன். தேவையா எனக்கு? சரியான கல் நெஞ்சுக்காரன், கொஞ்சமாவது இறங்குறானு பாரு. அவன் பாட்டுக்கு இருக்கான். உனக்காக பெரிய வீட்டை, நல்ல அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். நீயும் பேசலனா எங்க போவன் ஜீவா? ஒர்க் அவுட் ஆகலையே. இனிமே உன்கிட்ட நான் வந்து பேசினேன் அப்புறம் பாரு, எனக்கும் மான ரோஷன்லாம் இருக்கு. பேச மாட்டேனே. சாமி, இவனுக்கு எப்படியாவது நல்ல புத்தி கொடுப்பா. போயிட்டானா? கொஞ்சம் சீக்கிரம் நடந்தா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். கடையில் அம்புட்டு வேலை இருக்கு. இது பாருங்க, எனக்கு இப்படிதாங்க நடக்க வரும். உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போங்க. ஹாய் முல்ல. ஹாய் டி. சாரி டி, உன் கல்யாணத்துக்கு வர முடியல. என் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்ல மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஃபோன் பண்ண நீ கோச்சிக்கிட்டு ஃபோனே எடுக்கல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உங்க அம்மா கிட்ட போய் உன் அட்ரஸ வாங்கிட்டு வரலான்னு தான் கிளம்புனேன். பரவாயில்ல, போற வழியில உன்னே பார்த்துட்டேன். ஆமா, இவருக்கும் உனக்கும் தான் ஆகாதே. மிஸ்டர் உழைப்பாளி, மிஸ்டர் அழுக்கு சட்டை. இப்ப என்ன இவர் கூட போயிட்டு இருக்க? எங்கடி உன் ஹஸ்பண்ட்? டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருடி, எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம். எஸ்கேப் ஆகாத. நானும் உங்க வீட்டுக்கு தானே வரேன். உன் ஹஸ்பண்ட் அங்க இருக்காரா? எனக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. என்ன கதிரு, புருஷன் முன்னாடி ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு வரீங்க போல இருக்கு. கலக்கு கதிரு. வரேன். என்னடி சொல்லிட்டு போறாரு? புருஷன் பொண்டாட்டியா? இவரை ஏன் நீ கல்யாணம் பண்ணிருக்க? என்னடி, என்னதான் நடந்துச்சு? இவரை பார்த்தாலே 2 பேரும் சண்டை போடுவீங்க. இவரோட எப்படி உன் ட்ரீமுக்கும் நீ நினைச்ச லைஃப் ஸ்டைலுக்கும் இவர் சம்பந்தமே இல்லாம இருப்பாரேடி. நான் வரேன்டி. நீ எங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ கிளம்பு. என்னடி இப்படி சொல்ற? ஐயோ புரிஞ்சுக்கோடி, நான் வரேன், நீ முதல்ல கிளம்பு. அண்ணே, ம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே.
சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டரும் சர்க்கரையும் கொடுங்க. இந்த வரேன். என்னண்ணா தம்பியெல்லாம் காணும், நீங்க மட்டும் இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காங்க. அப்படியா? இப்போ வந்துடுவாங்க. அப்பா எனக்கு சாக்லேட் வேணும்பா. அண்ணே கோச்சாக்கோ வீல்ஸ் ஒன்று கொடுங்கண்ணே. இந்த தரேன். இந்தாங்க கோச்சாக்கோ வீல்ஸ். என் பட்டு செல்லத்துக்கு கோச்சாக்கோ வீல்ஸ். சூப்பரா இருக்கு. கிரன்ச்சி அம்மி. இது கோச்சாக்கோ வீல்ஸ். கிரீம் பிஸ்கட் உள்ள, சாக்லேட் வெளியில. அதனால தான் நீ சொன்ன எம்மி கிரன்ச்சி. ஓ கோ சாக்கோ வீல் சூப்பர். வாங்க நீ வாங்கன்னு சொல்றீங்க. விடா பா, என்னடா உன் பிரச்சனை? அண்ணி கார்ட்ஸ் விளையாடலாம் அண்ணி. ஷோ டயர்டா இருக்குடா, விடுடா. அண்ணி ஒரே ஒரு கேம் அண்ணி ப்ளீஸ் அண்ணி. ஒரு ஆட்டோன்னு சொல்லுவ, அப்புறம் நீ 1 மணி நேரம் இழுத்துருவ. ஐயோ இல்ல 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 30 நிமிஷத்துக்கு மேல 1 செகண்ட் இருக்க வேணாம், சரியா? இவன் ஒருத்தன். ஹை டனா, நீ ரெடி? அண்ணி நீங்க ரெடியா? இல்லப்பா நான் வரல. அண்ணி நீங்களாவது வாங்க அண்ணி விளையாடலாம். எனக்கு தான் விளையாட தெரியாதுன்னு சொல்றேன்ல. அட நான் சொல்லி தரேன் அண்ணி, வாங்க. வேண்டாம். பாத்தியா, யாருமே வரல. நம்ம 2 பேர் மட்டும் எப்படி விளையாடுறது? விளையாட்டு கேன்சல். அன்னிங்க கவுண்ட்ஸ் 3 ஆனதும் சீட் விளையாடுறத நினைச்சு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்படி கவுக்குறீங்களே. நல்லா இருக்கடா உன் கணக்கு. உன் அண்ணனுங்களுக்கு குழந்தை பிறந்தா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இப்பவே டீம் போட்டுருவா போல. எப்படி அண்ணி? ஏண்டா? நான் இப்போதான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. உன் அண்ணனுங்களுக்கு குழந்தை பிறந்தா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இப்பவே டீம் போட்டுருவா போல. எப்படி அண்ணி? ஏண்டா? நான் இப்போதான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்னதானா ஒரே கோலாகலமா இருக்கு? அதான் காமெடி பீஸ் ஒருத்தன் இருக்கானே. டேய் என்னடா சீட்டு கட்ட ஆளுமா இருக்க? டேய் உங்களை நீங்க சொன்னீல்ல நீ சீட்டு விளையாட மாமா, கூடாது. நான் தான் விளையாட கூப்பிட்டேன். வரீங்களா விளையாடலாம்? பாரா இவனை பேசிக்கிருக்காடு. இவனை கெடுக்கிறதே நீ தாண்டி. எப்ப மீனா எங்க ஜீவாவ? அவர் குளிச்சிட்டு இருக்காரு. கதிர் எங்கப்பா? அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே மாமா. வீட்டுக்கு வராம எங்க போனியா? முல்ல கோயிலுக்கு போன என்ன வீட்டுக்கு வரலையா? இல்ல மாமா. அப்புறம் வேற எங்க போன? தெரியல மாமா. வழியிலே கிளம்பி போயிட்டாங்க. அவ உன்னை பாதியிலே விட்டுட்டு எங்க போனியா? தானா அவனுக்கு ஃபோன் பண்ணு. இப்ப ஃபோன் பண்ணி திட்டணுமா மாமா? விடுங்க மாமா, அவன் வருவான். மாமா தாலி பிரிச்சு கோத்த சடங்க இவன் அழகா போட்டோ எடுத்து வச்சிருக்கான் மாமா. டேய் காட்டுறேன். வெயிட். இதோ இது பாருங்களேன். இது நல்லா இருக்குடா. அது பாருங்க. ஏண்டா இந்த போட்டோல மட்டும் ஏடா எல்லாரும் மூஞ்சி பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க? அண்ணா இது கேசரி சாப்பிடும் போது எடுத்ததுண்ணே. கேசரியோட டேஸ்ட் அப்படின்னே. ஏன் தானே கேசரி ஆளாளுக்கு நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. யாருதான் பண்ணது அந்த கேசரிய? அது என்னமோ சொதப்பிட்டேன் மாமா. நான் தான் பண்ணேன். முள்ளதான் என்னமோ தேவையில்லாம அவங்க வீட்டுல அவ பண்ணதா சொல்லிட்டா. நீ அப்படி பண்ண மாட்டிய. கேசரிய வாயில வச்ச உடனே என்னமோ கோந்து மாதிரி வாயில ஒட்டிக்கிச்சே, உள்ள போவனா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ நீ வச்ச கேசரி பேரு தெரியல. எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற அண்ணனையே டென்ஷன் ஆக்கிருச்சுன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க.
சீனிக்கு பதிலா உப்பு போட்டீங்களா நீ? உப்பா இல்ல சீயக்காய் தூளா? அவங்க ஒண்ணும் பண்ணல, நான் தான் பண்ணேன். கேசரி பண்ணது நான் தானே, அப்ப நான் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு பழி ஏத்துக்கிறீங்க? இது என்ன பெரிய கொலை பழியா? சின்ன விஷயம் தானே. ஏப்பா நிஜமாவே நீ பண்ணது தானே? நான் தான் பண்ணேன். இந்த வீட்ல எனக்கு தான் சமைக்க வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இவ்ளோ கேவலமா வேற யாரு பண்ணுவா? சேச்சா கேவலமாலாம் ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றப்ப ஒட்டிக்கிச்சு வாயில. ஆமா மாமா. அது சீயக்காய் தூள்லாம் இல்லைங்க, அது ஒரு தூள், நல்லா வாசனையா கூட இருக்குமே, அந்த தூள் மாதிரி அது இருந்துச்சு. ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேசரி இவ்ளோ கேவலமா இருக்கும்னு நான் நினைக்கல. சரி விடு. தடவை செய்யும் போது நான் கூட அப்படிதான். எங்க அம்மா அடுப்புல ஒலைய வைக்க சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாங்க. நானும் ஒலைய வச்சுட்டேன். தண்ணி கொதிக்கவே இல்ல. என்னடான்னு பார்த்தா எங்க அம்மா வந்து என்ன நறுக்குன்னு கிள்ளி விட்டுட்டாங்க. அடுப்ப பத்த வச்சு அடின்னு. சிரி, நீங்க அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா எனக்காக சொல்றீங்க. நான் தான் கேசரி பண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே. கிண்டல் பண்ணுவாங்க, பண்ணா பண்ணிட்டு போட்டோம், அப்படியே விட வேண்டியதானே. அது எப்படி விட முடியும்? உன்னை நாங்க அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. கேசரிய நான் தான் பண்ணேன்னு நான் சொன்னது கூட பரவாயில்ல. என்ன அவங்க கிண்டல் பண்ண போறாங்கன்னு முல்ல அவ சமைச்சதா அவங்க கிட்ட சொன்னா பாரு. அதை ஏன்னு கேளு. அதானே, நீயே வாண்டடா என்ட்ரியான. எங்க அத்தாச்சியும் அம்மாவும் இவகளை எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியுமே. இன்னைக்கு அப்படி பேச வேண்டான்னு தான். சரி, அப்படின்னா அவங்க பண்ணல, நான் தான் பண்ணேங்கிற உண்மையை சொல்லிருக்கணும்ல. ஏன் உன் தலையில பழி தூக்கி போட்டுக்கிற? தனாக்காவை கிண்டல் பண்றவ உங்களை மட்டும் விட்டுருவாளா என்ன? நான் பண்ணேன்னு சொன்னா மட்டும்தான் சும்மா இருப்பா. அதான் இப்போ பார்த்து அந்த கதிர் பயிலும் ஜீவா பயிலும் எங்கே போனாயிட்டு தெரியலையே. நீங்கள் பேசுனதை எங்கள் அம்மாவாவது கேட்டிருக்கணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுறீங்க பாருங்க. நிஜமாவே சொல்றேப்பா, பார்க்கறதுக்கு எனக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குப்பா. மீனாவை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தனம் நினைக்கிறதும், இவங்க 2 பேர்த்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு முல்லை நினைக்கிறதும், எனக்கா நீ ஏன் கட்ட வருவாங்கிறேன் மீனா நினைக்கிறதும் கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதான்ப்பா கூட்டு குடும்பத்தோட வலிமைங்கிறது. கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கா ஏன் இன்னொருத்தர் வேலை செய்யணும், இது எனக்கு தேவையா அப்படி இப்படின்ட்டு பல பிரச்சனையா 1000 விஷயங்களை சொல்லலாம்ப்பா. இப்படி எதையுமே யோசிக்காம இந்த ஒற்றுமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறதும் வேற எங்க வரும் சொல்லுங்க? இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் மட்டும்தான்ப்பா வரும். நீங்க 2 பிள்ளைகளுமே நம்ம வீட்டுக்கு நேற்று நேரம் வந்த பிள்ளைங்க தான். உங்களுக்கு இந்த பொறுமையும் புரிதலும் இவ்வளவு சீக்கிரமா வந்தது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குப்பா. உங்க எல்லாரும் இப்படி பார்க்கறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அண்ணன் ஓவரா சந்தோஷமா இருக்காரு. இந்த மொமெண்ட்டை கொண்டாடியே ஆகணுமே. என்ன பண்ணலாம் அண்ணி? அந்த கேசரினும் அப்படியே தானே இருக்கு, காலி ஆகல. அது எப்படிடா காலியாகும்? அப்படியேதான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, போய் ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வாங்க. இந்த சந்தோஷத்தை ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு கொண்டாடிடுவோம். ஏண்டா சந்தோஷப்பட்டா அப்படியே விட வேண்டியதானே? எல்லாரையும் கொல்ல பிளான் பண்ணிட்டு இருக்க. சின்ன நீ பாத்தீங்களா சைட் கேப்ல அண்ணி உங்களை ஓட்டுறத? டேய் கோத்து விடுறியா நீ? வாங்க போற பாரு. ஏண்டா
தனம் பெரிய எண்ணி, மீனா சின்ன எண்ணி. ம். அப்ப முள்ளு எப்படி கூப்பிடுவ? முள்ளா நீன் தான்